நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூரில் இருக்கேன். திருநாவலூர் அப்படின்னாவே தெரியும். இந்த ஊரில் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்த ஒரு திருத்தலம், அவருடைய இல்லம், அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி இது பெரிய ஒரு கற்கோவிலாக மாற்றப்பட்டிருக்கு பாருங்க. இவருக்கு நம்பி ஆரூரார்னு ஒரு பேரும் உண்டு. இவருக்கு எம்பிரான்னு சொல்லுவாங்க. அவருடைய கோவிலுக்கு வந்திருக்கோம். அந்த கோவில் சிறப்புகளையும் இவருடைய பெருமைகளை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கோம். திருநாவலூர், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டிலேருந்து வரலாம். பக்கம் உளுந்தூர்பேட்டிலேருந்து வரலாம். இது பாருங்கள், மேலே கோபுரம் பாருங்கள், ஃபுல்லாக கல்லை கொண்டே கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக கருங்கல்லால் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயம் அவர் வாழ்ந்த இல்லம் தான் இது. இந்த தெருக்களை பாருங்களேன், இந்த தெருக்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஏற்கனவே திருநாவுக்கரசருடைய அவர் இல்லத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டோம். மாணிக்கவாசர் இல்லத்துக்கு பார்த்துட்டோம். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட இல்லத்துக்கு வந்திருக்கோம். சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லத்துக்கு வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய வீதிகளாக இருந்திருக்கு பாருங்கள் அந்த காலத்துல. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இது ஃபுல்லாக கருங்கல்ல கொண்டே அமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த கோவில் ரொம்ப அற்புதமான ஆலயம். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் 2 மனைவிகளோட காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திருமண கோலத்திலே என்றும் சிவபெருமான் இவர் இருக்க சொன்னதுனால என்றும் திருமண கோலத்திலே இவரை பார்க்கலாம். இங்கே வந்தால் திருமண தடை நீங்கும், குழந்தை பேரு கிட்டும், பெரும் செல்வம் கிட்டும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இதுதான் வாயில். இவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிற்பக்கலை தான் இங்கே நிறைய புதஞ்சு கிடக்குங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த கதவு கூட எவ்வளோ சிற்பக்கலை மிக்கதாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இவருடைய வாழ்க்கை வரலாறு இங்கே கல்லிலே செதுக்கி வச்சுருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. பாருங்க, இந்த நம்ம கடந்து போகிற பகுதி, அதாவது வாயிலில் கடந்து போகிற பகுதி கூட எவ்வளோ சித்திர வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க பாருங்க. மேலே பாருங்க, 2 மனைவிகளோட சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கிற அந்த படம் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக கல், இது ஃபுல்லாக சுதை கிடையாது, கல்லுலேயே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கருவறையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணக்கோலத்தில், அந்த புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோலத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய தகப்பனார் சடைய நாயனார், அம்மா இசைஞானியார். இவங்க 2 பேருமே நாயன்மார், 63 நாயன்மாரில் ஒருவராக விளங்குறாங்க. வாங்க அப்படி உள்ள போய் பாருங்க. இந்த மண்டபமே பாருங்க, எவ்வளோ அழகாக கலைநயமாக உருவாக்கியிருக்காங்க பாருங்க. இந்த மண்டபத்தில் இல்லை பிரகாரம் நல்லா இருக்கு. பந்திகள் 3 பக்கம் பந்திகள் இருக்கு. அந்த பந்திகளில் பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது சிற்பமாக, அதாவது புடைப்பு சிற்பமாக நம்ம பார்க்கலாம். அதை பார்த்தோம். நாங்கள் அப்படியே உள்ள வழிபட்டுட்டு அப்படியே போகலாம். இங்கே பாருங்க, படிகளில் அவ்வளோ அழகாக நேர்த்தியாகவும் அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்க. நாங்கள் உள்ள போய் வழிபட்டு வருவோம். இந்த மண்டபத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு இந்த மண்டபம். உள் வேலைப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ராஜாக்கள் எப்படி கட்டியிருக்காங்களோ அதே முறைப்படி கட்டியிருக்காங்க. உள் வேலைப்பாடுகள் பாருங்க. இந்த ராஜகோபுரம், சின்ன ராஜகோபுரத்தை அமைப்புங்கிறது பாருங்க. அதுக்கு கலசம் கூட கடல்லே பண்ணியிருக்காங்க. இதுக்கு வேலைப்பாடுகளை பாருங்க, சித்திரை வேலைப்பாடுகள். இங்க பாருங்க, ஒவ்வொரு தூணிலையும் ஒவ்வொரு நாயன்மாருடைய சிற்பங்கள் புடைப்பு சிற்பமாக வைக்கப்பட்டிருக்கு. கலிய நாயனார் சிற்பம் இருக்கு பாருங்க. நம்ம மீனாட்சி அம்மன் கோயில், பெரிய பெரிய கோவில்களில் 63 நாயன்மார்களை வரிசையாக வச்சிருப்பாங்க. இவங்களாம் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள், தமிழுக்காக தொண்டாற்றியவர்கள். அதில் சிறந்து விளங்கியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் தான். பாருங்க, எல்லா நாயன்மார்களுக்கும் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ பாருங்க, அந்த தூணோட அமைப்பை பாருங்க, அவ்வளோ அழகாக ஆரம்பிச்சிருக்கேன். இந்த புகழ் துணை நாயனாருடைய புடைப்பு சிற்பங்க பாருங்க. சிவபெருமான் புகழ் துணை நாயனார் ஆட்கொண்ட அந்த காட்சி அப்படியே வடிவமைச்சிருக்காங்க. கதர்ச்சிங்க நாயனார் பாருங்க. இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களுடைய சிற்பங்களும் நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்க, நம்ம காஞ்சிபுரத்தில் பார்த்த அந்த அமைப்பு, அந்த புலி இப்போ இதெல்லாம் பழமையாக அதை அமைச்சிருக்காங்க பாருங்களேன். இவங்க தான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தகப்பனார், சடைய நாயனார், இசைஞானியார் அவரோட அம்மா. இவங்க 2 பேருமே அந்த 63 நாயன்மார்களில் அவங்களும் நாயன்மார்களாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. நம்பி ஆண்டார் நாயனார். இங்க பாருங்க,
இருக்கிற இதெல்லாம் பாருங்களேன், சிங்கம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற ஓரங்களை பாருங்களேன், எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க. எவ்வளோ நாள் இதை செலவாக்கி இந்த மண்டபத்தை உருவாக்கியிருக்காங்க பாருங்க. மேலே கூட பாருங்க, இந்த பூ வடிவமைப்பு எவ்வளோ அழகாக இருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதே மாதிரி பாருங்க, எல்லா தூண்களையும் ஒரே மாதிரி வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. இங்கே சுந்தரமூர்த்தி நாயனோடைய அப்பா சடை நாயனாரும் இசைஞானி நாயனாரும் இருக்காங்க. முன்னாடி வச்சிருக்காங்க பாருங்க சிலைகளா. இங்க பாருங்களேன், சாக்கிய நாயனார் அவருடைய சிற்பம். ஒவ்வொரு சிற்பமும் அந்த புடைப்பு சிற்பமும் தத்ரூபமாக உருவாக்கியிருக்கிறாங்க கல்லில். அதே பாருங்க, தண்டி அடிகள் நாயனாருடைய அந்த புடைப்பு சிற்பத்தை பாருங்க. இதோட அந்த குதிரை வீரனுடைய இதை பாருங்க. எல்லாமே அழகா இருக்க. ஒவ்வொரு அந்த வேலைப்பாடும் வந்து உயிரோட்டம் உள்ளதாக இருக்கு பாருங்க. இங்கிட்டு பாருங்க, காரைக்கால் அம்மையாரை பார்க்கலாம். இவங்க தான் புனிதவதின்னு சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார். இவங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா பேச்சியம்மன் பேரில் அந்த படித்துறையில் வந்து ரொம்ப நாள் வாழ்ந்ததாக அந்த இதுக்கு பேச்சியம்மன் படித்துறைன்னு கூட சொல்லுவாங்க. இவங்க வாழ்ந்த அந்த மதுரை வைகை ஆத்துக்கரையில் வாழ்ந்தாங்க ரொம்ப நாள். நிமினந்தி அடிகள் நாயனார் 63 நாயன்மார்களுக்கு, அந்த 63 நாயன்மார்களுக்கும் இங்கே நிறைய புடைப்பு சிற்பத்தை நம்ம பார்க்க முடியுது. இங்கே பாருங்க, ஒரு வீரன் வந்து இந்த புளியை அடக்கி உள்ள கையை கொடுத்து இது பண்ணுற மாதிரி ஒரு சிற்பத்தை அமைச்சிருக்காங்க பாருங்க. சிற்பங்கள் அருமையாக இருக்குது. இங்கே இருக்கிற சிற்பங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டாவது அப்பூதி அடிகள் நாயனார் இருக்கார் பாருங்க. அப்பூதி அடிகள், இந்த அப்பூதி அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் பெயரால் நிறைய தர்மஸ்தாபனங்கள் நிறுவியது அந்த அப்பூதி அடிகள். அவரும் நாயன்மார்கள் பட்டியலில் இருக்கார். திங்களூரில், அவர் ஊர் திங்களூர். குலச்சிறை நாயனார் பாருங்க. இப்படி ஒவ்வொரு நாயனாரும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்றது, அவங்களுடைய அந்த என்ன பண்ணாங்களோ அந்த செயல்களை தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. மூர்த்தி நாயனார் இவர் தான் வந்து மதுரையில் டெய்லி சந்தனம் அரைச்சி கொடுத்துட்டு இருந்தவர். தன் கையை ஒரு நாள் சந்தன கட்டை கிடைக்கும், இந்த கையவே சந்தனமாக அரைச்சது மூர்த்தி நாயனார். அந்த வடிவம் இங்கே வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, கையை அரைக்கிறார் பார்த்தீங்களா. நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா அம்மன் சன்னதிக்கு முன்னாடி இந்த கள்ளக்கூட பார்க்கலாம், இன்னும் இருக்குங்க. திருநாளை போவார் நாயனார். மேலே பாருங்க, திருநாவுக்கரசு நாயனார் இருக்காங்க. திருநாவுக்கரசு நாயனாருடைய சிற்பம் மேலே இருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க, முருகநாயனார். டெய்லி இது வந்து சுவாமிக்கு பூ தொடுத்து கொடுத்தவர் முருகநாயனார் சொல்லுவாங்க. அவருக்கு இங்கே அறிவட்ட நாயனார் இருக்கார் பாருங்க. தன்னைத்தானே சிவபெருமானுக்கு கழுத்தை அறுத்து தானமாக கொடுத்த நாயனார் தான் அறிவட்ட நாயனார். கழுத்தில் அருவாள் வச்சிருக்காரு பார்த்தீங்களா. அது இங்கே பாருங்க, இயற்பகை நாயனார் இருக்கார் பாருங்க. இயற்பகை நாயனார். நாயன்மார்கள் வந்து தமிழுக்கு சிறந்த தொண்டாற்றியுள்ளது நாயன்மார்கள். அதனாலதான் அவங்களுக்கு எல்லா கோயிலும் புராதன கோயில்களில் பூரா அவங்களுடைய சிலைகள் வைக்கப்பட்டோம். அமர்நீதி நாயனார் இருக்கு பாருங்க. அமர்நீதி நாயனார் கலிக்கம்ப நாயனார் இருக்கார் பாருங்க. கலிக்கம்ப நாயனார். ஐயடிகள் கடவார்கோன் நாயனார் இருக்கார் பாருங்க. அவர் நிறைய கோவில்களை கட்டிடுறதா சொல்லுவாங்க. அவருடைய வரலாறை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் கலிய நாயனார். இவரும் தன்னை கழுத்தை அறுத்தனோட சிவனும் பார்வதி வந்து அங்கே நின்று அவர் ஆட்கொண்டது தான். அந்த சிவனுடைய அவர் வேணாம் சொல்லி தடுக்கிறாரு பாருங்க, சிவபெருமான் தடுத்து நிப்பாட்டுறாரு. அந்த தான் இது.
கனம்புள்ள நாயனார் இருக்கிற பாருங்க. சிராப்புலி நாயனார் பாருங்களேன். இவங்க என்றும் திருமண கோலத்தில் காட்சி கொடுக்கிற எம்பிரான் நம்பி ஆரூரார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஆலயத்துல தான் இருக்கோம். இவருங்க உள்ள மாப்பிள்ளை கோலத்துல தான் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. திருமண கோலம் எல்லாம் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் தரிசனம் பண்றோம். நீங்களும் பாருங்க, தெரியுது பாருங்க. என்றும் திருமண கோலம், திருமண கோல பெருமான். இந்த பக்கம் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. இங்கிட்டு சுந்தரவனம் அரசர், இங்க அவரை தத்தெடுத்த அரசருக்கு இந்த பக்கம் ஒரு சிலை வச்சிருக்காங்க. இவர் வந்து இந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு அரசரால தத்தெடுக்கப்பட்டார். சுந்தரர் என்றாலே அழகுன்னு அர்த்தம். சுந்தரர் ரொம்ப அழகாக இருப்பாரு. அவர் அழகுல இது பண்ணி இந்த அரசர், இந்த பகுதி ஆண்ட அரசர் அவரை தத்தெடுத்து வளர்த்துக்கிறதா சொல்லுவாங்க. அவருக்கும் அங்க சிலை வைக்கப்பட்டிருக்கு. இப்போ வாங்க நம்ம கோவில் பிரகாரத்தை சுற்றி பார்ப்போம். பாருங்க, கோவில் பிரகாரம் எல்லாமே ஃபுல்லாக கல், எங்கேயுமே செங்கலை கொண்டே அமைக்கப்படலை. ஃபுல்லாக கல்லை கொண்டு தான் அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக நேர்த்தியாக அமைச்சிருக்காரு பாருங்க. இங்கே தான் சுந்தரர் வந்து பிறந்து வளர்ந்தாருன்னு சொல்கிறாங்க. அந்த வீடை தான் இன்னைக்கு ஒரு கோவிலாக மாற்றிருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக கல்லை கொண்டே ஒரு அமைச்சிருக்காரு. ரொம்ப கலை பொக்கிஷமான இடம் தான் அந்த இடம். அவருடைய அந்த கோபுரம் வரைக்கும், அதாவது அது விமானம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விமானம் ஃபுல்லாமே கல் தான். ரொம்ப அற்புதமா வச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு நாவல் மரம், அதாவது தானாகவே உருவான நாவல் மரம். இங்க பாருங்க, பாருங்க எல்லாமே இந்த முதல வாய் மாதிரி அமைச்சிருக்காங்க. முதல வாய் வந்து தாங்கி பிடிக்கிறது போல, அதுக்கு கீழே யாழிகள் இருப்பது போல அமைச்சிருக்காங்க. கீழே யானைகள் இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ யானைகள் வரிசை அதை வந்து தாங்குவது போல அமைக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்க வேலைப்பாடுகள் ரொம்ப இருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்கு இங்க பார்க்கக்கூடிய. பாருங்க, அந்த கோபுரம் ஃபுல்லாவே கல்லுலேயே உருவாக்கியிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பல விதமான செடிகள், இங்க செத்தி போல இருக்கு பாத்தீங்களா, பவிழமல்லி இருக்கு, பச்சிலை இருக்கு, பாரிஜாதம் இருக்கு பாத்தீங்க, அதான் பாரிஜாத பூ. இது செத்திப்பூன்னு சொல்லுவாங்க அதை. இங்க பாருங்க, நாவல் பழம். இந்த நம்ம வந்த இந்த வீடியோ எடுக்க நேரம் நாவல் பழம் நிறைய மரத்துல இருக்குவாங்க. இந்த திருநாவலூர், இந்த நாவலூர்ன்றாவே இந்த நாவல் மரம். இது வந்து இங்க ஒரு கோவில், சிவன் கோவில்ல தலவிருட்சமாக நாவல் மரம் இருக்கு. அதுக்காக திருநாவலூர்னு பேரு. இது வந்து பாருங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பின்னாடி இந்த நாவல் மரம் தானா முளைச்சிருக்கு. இந்த நாவல் மரம் பாருங்க, கீழே எவ்வளவு பழங்கள் விழுந்து கிடக்கு. அந்த நாவல் பழத்தோட கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க, அப்படியே அந்த மரம் இது ஏதோ சுயம்புவாக தோன்றிய மரம், தலவிருட்சமாக விளங்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கோவில் கட்டும் போது தானா முளைச்ச மரம் மரம். கோவிலோட பின்பகுதியை பாருங்க. அவர் இல்லம் எவ்வளவு பெரிய வீடா இருந்திருக்கு பாருங்க. அப்போ இந்த வீடு வந்து ரொம்ப பெரிய வீடா இருந்திருக்கு. வாங்க அப்படியே சுத்தி போவோம். பாருங்க, அபிஷேக கிண்ணி சொல்லக்கூடிய அந்த இதுல பாருங்க, அதுல பாருங்க ஒரு கிளி வந்து இருக்கிற மாதிரி ஒரு வடிவம் வச்சு கொடுத்துருக்காங்க. அழகா இருக்கு பாத்தீங்களா. இங்க பாருங்க, எவ்வளவு யானைகள் வந்து இந்த கோவிலை தாங்கி பிடிச்சிருக்கிறது போல வச்சிருக்காங்க. இதுதான் அபிஷேக கிண்டி. எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே கலைநயமாக அமைக்கப்பட்டிருக்கு. இவரோட வரலாறை பத்தி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு கோயில், இவருடைய வீட்டை வந்து கோவிலா மாத்திருக்கிறத வந்து நம்ம எடுக்கிறோம் வீடியோவா. இவரோட கலைநயத்தை பார்த்தா ரொம்ப அங்கேயே இருக்கணும் போல தோணுது. அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியம் நிறைந்த ஒரு கோவிலாக தான் இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஹைவேல பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும், நாவலூர்னு போட்டிருக்கோம். திருநாவலூர் அந்த ஊருக்குள்ள வந்தீங்கன்னா இங்க ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் கோவில் இருக்கு. அதுக்கு பிறகு இவரோட வீடை கேட்டா சொல்லிடுவாங்க எங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயில் எங்க இருக்குன்னா சொல்லுவாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் கோயில் பாருங்க. சிலைகளை பார்க்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமைப்புல வச்சிருக்காங்க பாருங்க. கண்டிப்பா நீங்களும் வந்தா வாங்க. உங்களுக்கு இந்த கோவில் என்னென்ன வந்து வழிபட்ட என்ன கிடைக்கும் அப்படின்றது போட்டிருக்காங்க பாத்தீங்களா.
எம்பிரான் நம்பீர் ஆரூரார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வழிபாடு செய்வதால் கிடைக்கும் பலன்கள்: பொன் பொருள் கிடைத்தல், திருமண கைகூடுதல், குழந்தை பேறு பெறுதல், வீடு பேறு பெறுதல், முக்தி அடைதல். முக்தினா நம்ம எந்த ஒரு சிவபெருமான்கிட்ட வணங்குறதே முக்திக்காகத்தான் வழிபாடு பண்றோம். அப்படி இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஏதாவது சிவபெருமான் ஆட்கொண்டவர, சிவபெருமானுடைய நேரடி தொடர்புல இருந்தவர் தான் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் கோவிலில் வந்து நம்மளும் இன்னைக்கு வழிபட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்க. வந்து பார்த்துட்டு குழந்தை பேர் இல்லாதவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, முக்தி வேண்டி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கோவிலில் வந்து வழிபடுங்க. எல்லாம் வல்ல அந்த சிவபெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் எல்லாருக்கும் அருளை பொழியட்டும். இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.